உங்கள் ஜெபத்துக்கு பதில் வரப்போகிறது. நீங்கள் பல மாதங்களாக அல்லது பல வருடங்களாக பல நாட்களாக ஏதோ ஒரு காரியத்தை குறித்து தேவ சமூகத்தில் வைத்து ஜெபித்து கொண்டிருக்கலாம். அதற்கான பதிலை ஆண்டவர் சீக்கிரமாக தரப்போகிறார். நீங்கள் ஜெபித்த காரியத்தில் ஒரு பெரிய ஜெயத்தை இயேசுவின் நாமத்தினால் பெற்றுக்கொள்ளப் போகிறீர்கள். ஆமென். ஒரு வசனத்தை இப்பொழுது வாசிப்போம். 1 சாமுவேல் 1 அதிகாரம் 17 வசனம். அதற்கு ஏலி, சமாதானத்தோடு போ, நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளிடுவாராக என்றான். இங்கே என்ன சொல்லப்படுகிறது? தேவ ஊழியர் ஏலி அன்னாள் என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்ணை பார்த்து, ஒரு அம்மாவை பார்த்து சொல்கிறாரு, சமாதானத்தோடு போ, நீ எதுக்கு விண்ணப்பம் பண்ணியோ அந்த காரியத்தில் ஆண்டவர் கட்டளை கொடுப்பார் என்று சொல்லி அனுப்பிவிடுகிறார். எனக்கு பிரியமானவர்களே, நீங்கள் இருதயத்தில் சமாதானம் இல்லாமல் ஏதோ ஒரு காரியத்தை குறித்து தேவ சமூகத்தில் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கலாம். இன்றைக்கி ஆண்டோடைய வார்த்தை சொல்லுகிறது, சமாதானத்தோடு போங்க, உங்கள் ஜெபத்துக்கு பதில் வரும். ஆமென். இங்கே என்ன நடக்குது என்பதை பார்ப்போம். இங்கே இந்த அம்மாவுடைய வாழ்க்கையில் ஏன் சமாதானம் இல்லை என்பதை குறித்து நாம் பார்க்க போகிறோம். 1 சாமுவேல் 1 அதிகாரம் 6 வசனம் சொல்லப்பட்டிருக்குது. அன்னாள் அவங்க துக்கமுகமாக இருந்தாங்க. காரணம் என்ன தெரியுமா? அன்னாருடைய வீட்டுக்காரர் பெயர் எல்கானா. இந்த எல்கானாக்கு 2 மனைவிகள் இருந்தார்கள். ஒருத்தங்க பெயர் அன்னாள், இன்னொருத்தங்க பெயர் பெனினாள். அன்னாளுக்கு குழந்தை இல்லை, ஆனால் பெனினாளுக்கு பிள்ளைகள் இருந்தார்கள். இதனால் என்ன நடக்குதுன்னா, அந்த பெனினாள் அன்னாளை குறித்து அற்பமாய் நினைச்சாங்க, அற்பமாய் பேசியிருக்கிறாங்க. அதனால தான் அன்னாள் துக்கமாய் காணப்பட்டாள். வசனம் சொல்லுகிறது, 1 சாமுவேல் 1 அதிகாரம் 6 வசனம் சொல்லப்பட்டிருக்கு, அவள் துக்கப்படும்படியாக அவளை மிகவும் விசனப்படுத்துவாள். அப்போ இந்த அன்னாள் துக்கமாய் காணப்பட்டாள். குழந்தை இல்லை, அதனால் வேதனையாய் காணப்பட்டாள். அதனால் தான் அவர்களுக்கு ஒரு சமாதானம் இல்லை. எனக்கு பிரியமானவர்களே, நீங்கள் கூட ஏதோ ஒரு காரியத்தை குறித்து துக்கமாக இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் உங்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுவார். உங்கள் இருதயத்தில் துக்கத்தோடு கூட இருக்கலாம். சீக்கிரத்தில் அந்த துக்கம் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் மாறப்போகுது. நீங்கள் சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறப்போகிறது. ஆமென். 7 வசனம் சொல்கிறது, அன்னாள் சாப்பிடாமல் அழுது கொண்டு இருந்தாள். அவங்க இருதயத்தில் துக்கம் இருந்ததுனால அவங்க சாப்பிடாமல் அழுதுகிட்டு இருந்தாங்க. சிலருடைய வாழ்க்கையில் பார்க்கும்போது அவங்க மனசில் வேதனை துக்கம் இருக்கும்போது சரியாக சாப்பிட முடியாது, சரியாக தூங்க முடியாது, சரியாக யார்கிட்ட பேச முடியாது. காரணம் என்னென்றால் அவங்க இருதயத்தில் துக்கம், அந்த வேதனை இருக்குது. அதையே நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. அதனால் சரியான நேரத்துக்கு சாப்பிட முடியாது, யார்கிட்டையும் நல்லா பேச முடியாது. ஏன்னா இருதயத்தில் அந்த வேதனை துக்கம் இருந்து கொண்டே இருக்கும். இப்படித்தான் இவங்க வாழ்க்கையில் இருந்து கொண்டிருந்தது. 1 சாமுவேல் 1 அதிகாரம் 10 வசனம் சொல்கிறது, அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது. அந்த வேதனை இருதயத்தில் இருக்கிறதுனால அவங்க போய் மனம் கசந்து அழுகிறாங்க. எனக்கு பிரியமானவர்களே, உங்கள் வாழ்க்கையிலையும் ஏதோ ஒரு துக்கம் அடைத்து கொண்டிருக்கலாம். ஏதோ ஒரு போராட்டம் உங்கள் வாழ்க்கையில் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கலாம். ஏதோ ஒரு கவலை உங்கள் இருதயத்தில் இருந்து கொண்டே இருக்கலாம். அதை நினச்சி ஒவ்வொரு நாளும் மனம் கசந்து நீங்கள் அழுதுகிட்டே இருக்கலாம். ஆண்டவரே, இந்த வேதனை எப்போ என்னை விட்டு நீங்கும்? இந்த வியாதி என்னை விட்டு எப்போ நீங்கும்? இந்த பிரச்சனை எங்கள் குடும்பத்திலேருந்து எப்போது நீங்கும்? ஆண்டவரே, என் பிள்ளைங்க வாழ்க்கையில் காணப்படுகிற இந்த போராட்டம் எப்போ மாறும்? ஆண்டவரே, ஏதோ ஒரு காரியத்தை குறித்து நீங்கள் மனம் கசந்து அழுதுகிட்டு இருக்கலாம். அப்போ வசனம் சொல்கிறது, மனம் கசந்து மிகவும் அழுது. அப்போ மிகவும் நீங்கள் அழுதுகிட்டு இருக்கலாம். இந்த அன்னாள் என்ன செஞ்சாங்கன்னா, கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணாங்க. நீங்கள் அழுதுகிட்டு இருக்கீங்க, ஆண்டவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுங்க.
உங்களுடைய கண்ணீரை, உங்களுடைய வேதனையை, உங்கள் இருதயத்தில் உள்ள கவலைகளை மனிதர்கள் எல்லார்ட்டும் சொல்லும்போது அது மாறுமான்னு சொல்ல முடியாது. அந்த நேரத்தில் ஒருவேளை ஆறுதலாய் காணப்படலாம். ஆனால் நான் ஆண்டவர் சமூகத்தில் சொல்லும்போது, ஏசப்பாட்ட சொல்லும்போது நிச்சயமாக அவங்க கவலைகளை அவர் மாற்றிடுவார். அவர் தான் சொல்கிறார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லுகிறார். அப்போ கவலையோடு இருக்கீங்களா? பாரத்தோடு இருக்கீங்களா? துக்கத்தோடு இருக்கீங்களா? எந்த சூழ்நிலை இருந்தாலும் பரவாயில்லை, இயேசு கிறிஸ்துவிடத்தில் வாங்க, அவர் சமூகத்தில் போய் ஜெபம் பண்ணுங்க. நிச்சயமாய் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு விடுதலையை தருவார். அடுத்து 11ஆம் வசனம் சொல்கிறது, சேனைகளின் கர்த்தாவே தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து. இந்த அன்னாள் ஆண்டவர் சமூகத்தில் ஜெபிக்கிறாங்க. என்ன ஜெபிக்கிறாங்கன்னா, என்னுடைய சிறுமையை பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நிலைத்தருளி சொல்கிறாங்க. ஆண்டவரே, என்னுடைய ஏழ்மையை பாருங்கள், என்னுடைய கஷ்டமான சூழ்நிலையை பாருங்கள், என்னை மறக்காமல் நினைங்கப்பா, நான் பட்ட வேதனையை நீங்கள் நினச்சி பாருங்கள் அப்படி சொல்லி ஆண்டவர் சமூகத்தில் ஜெபிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஒருவேளை நீங்கள் படுகிற பாடுகள், நீங்கள் வடிக்கிற கண்ணீர், உங்கள் வாழ்க்கையில் வருகிற அந்த துயரங்கள் எல்லாமே ஆண்டவருக்கு தெரியும். அவர் மறக்கிற தெய்வம் அல்ல, அவர் மறக்கவே மாட்டார். அவர் மறக்காமல் நம்மை நினைக்கிற தெய்வமாக இருக்கிறார். தாய் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில் என்று சொல்லியிருக்கிறவர். உங்களை நண்பர்கள் மறந்திருக்கலாம், உங்களுடைய உறவினர்கள் உங்களை மறந்திருக்கலாம், நீங்கள் நேசித்தவர்களோடு உங்களை மறந்திருக்கலாம். ஆனால் இயேசு கிறிஸ்து உங்களை மறக்க மாட்டார். அவர் உங்களை உள்ளங்கைகளில் மறைந்து வைத்திருக்கிறார். உங்களுக்காக ஜீவனை கொடுத்த இயேசு கிறிஸ்து உங்களை மறக்க மாட்டார். உங்கள் நினைவாகவே அவர் இருக்கிறார். இந்த வசனம் சொல்கிறது, மறவாமல் நினைத்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால். கேட்குறாங்க, அந்த அம்மா ஜெபம் பண்ணுறாங்க, ஆண்டவரே என்னை மறக்காமல் நினைத்தருளி எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை நீங்கள் கொடுப்பீங்க, நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் அந்த பிள்ளையை உமக்கென்று வளர்ப்பேன், உங்களுடைய ஊழியத்துக்கென்று வளர்ப்பேன் என்று சொல்கிறாங்க. ஆண்டவர் சமூகத்தில் ஜெபம் பண்ணுறாங்க. அடுத்ததாக 12ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கு, அவங்க கர்த்தருடைய சந்நிதியில் வெகு நேரம் விண்ணப்பம் பண்ணுறாங்க. ஆண்டவர் சமூகத்தில் வெகு நேரம், ரொம்ப நேரம் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ ஆண்டவர் சமூகத்தில் சொல்லிக்கிட்டே இருக்காங்க, தேவ சமூகத்தில் ஆண்டவரோடு பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. நம்முடைய ஜெப நேரம் கூடிக்கிட்டே இருக்கணும். கஷ்டத்தில் இருக்கலாம், போராட்டத்தில் இருக்கலாம், வியாதியில் கூட இருக்கலாம், ஆனால் ஜெப நேரம் குறையக்கூடாது. சிலர் என்ன நினைப்பாங்க, நான் எவ்வளவோ ஜெபம் பண்ணேன், இவ்வளோ தூரம் சர்ச்சுக்கு போனேன், இவ்வளவோ பிரயாசப்பட்டேன், ஆனால் ஆண்டவர் எனக்கு இன்னும் அந்த ஆசீர்வாதத்தை தரலையே, ஒரு அற்புதத்தை செய்யலையே, இன்னும் இந்த கடன் பிரச்சனை விடுதலை ஆகலையே, இன்னும் இந்த காரியத்தில் ஒரு நன்மை நடக்கலையேன்னு சொல்லி தேவனை விட்டு விலகிடுவாங்க அல்லது ஜெபத்தை குறைச்சிருவாங்க. ஆனால் இந்த அம்மா அப்படி செய்யலை. மனம் கசந்து அழுது வெகு நேரம் தேவ சமூகத்தில் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ நம்முடைய ஜெப வாழ்க்கை கூடணும். தேவ சமூகத்தில் அதிக நேரம் காத்திருக்கணும். ஆண்டவரோடு கூட நல்ல ஒரு ஐக்கியம் நமக்கு காணப்பட வேண்டும். இந்த அம்மாவுடைய வாழ்க்கையில் வேதனை இருந்தது, துக்கம் இருந்தது, இருதயத்தில் கவலை இருந்தது, ஆனாலும் வெகு நேரமாக ஜெபிக்கிறாங்க. எனக்கு பிரியமானவர்களே, நம்முடைய ஜெப வாழ்க்கை இன்னும் தொடரணும். இன்னும் தொடர்ந்து ஜெபம் கூடிக்கொண்டே இருக்க வேண்டும். அடுத்த வசனம் சொல்கிறது, 13ஆம் வசனம், அன்னாள் தன் இருதயத்தில் பேசினாள், அவளுடைய உதடுகள் மாத்திரம் அசைந்தது, அவள் சத்தமும் கேட்கப்படவில்லை, ஆகையால் அவள் வெறித்திருக்கிறாள் என்று ஏலி நினைத்து. இங்கு அன்னாள் என்ன நினைக்கிறாங்கன்னா, தன்னுடைய இருதயத்தில் இருந்து ஜெபிக்கிறாங்க. உதடு அசைய மட்டும்தான் செய்யுது. நம்முடைய இருதயத்தில் பண்ணுகிற ஜெபத்தை ஆண்டவர் கேட்கிறவராக இருக்கிறார். எல்லாருடைய இருதயத்தை அறிந்தவர் தான் நம்முடைய கர்த்தர் இயேசு கிறிஸ்து. பிரியமானவர்களே, நம்முடைய இருதயத்தில் இருக்கிற எண்ணங்கள், யோசனைகள், ஜெபங்கள் எல்லாமே ஆண்டவருக்கு நல்லா தெரியும்.
அப்போ இந்த அண்ணாள் இருதயத்திலேருந்து ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிறாங்க. ரொம்ப சத்தமாக ஜெபிக்கலை, எல்லாரும் கேட்க முடியாது ஜெபிக்கலை, இருதயத்திலேருந்து ஜெபிக்கிறாங்க. வாய் அந்த உதடு மாத்திரம் தான் செஞ்சுக்கிட்டே இருக்கிறது. நீங்கள் ஒருவேளை இருதயத்திலேருந்து ஜெபிச்சுக்கிட்டு இருக்கலாம். இரவு நேரத்தில் யாருக்கும் தெரியாமல் ஜெபிச்சுக்கிட்டு இருக்கலாம். யாருக்குமே தெரியாமல் ஒரு தனி அறையில் ஆண்டவருக்கு மாத்திரம் தெரியும்படி நீங்கள் அமைதியான முறையில் ஜெபிச்சுக்கிட்டு இருக்கலாம். உங்கள் சத்தத்தை ஆண்டவர் கேட்பார். உங்கள் சத்தத்தை நிச்சயமாக ஆண்டவர் கேட்டு உங்கள் ஜெபத்துக்கு பதில் தருவார். அடுத்த வசனம் சொல்கிறது, 15ஆம் வசனம், தன் இருதயத்தை ஊற்றி ஜெபிக்கிறாங்க. அப்படின்னா என்னன்னா, தன் இருதயத்தில் உள்ள எல்லாவற்றையும் தேவ சமூகத்தில் தெரியப்படுத்தி ஜெபிக்கிறாங்க. நம்ம ஜெபிக்கும் போது நம்ம இருதயத்தில் எல்லாவற்றையும் ஆண்டவர் சமூகத்தில் சொல்லணும். ஒன்றையும் மறைத்து வைக்க வேண்டாம். ஏதோ குற்றம் செய்திருக்கலாம், ஏதோ தவறு செய்திருக்கலாம், அல்லது தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் செய்திருக்கலாம், பேசியிருக்கலாம், ஏதோ ஒன்று செய்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சமூகத்தில் அதான் சொல்லிடணும், ஆண்டவரே இப்படி தெரியாமல் பேசிட்டேன், ஆண்டவர் இப்படி தெரியாமல் நான் செய்துட்டேன், என் குற்றங்களை மன்னிங்கப்பா, என்னை ஒரு விஷயம் ரத்தத்தால் கழுவுங்கப்பான்னு சொல்லலாம். தவறே இல்லை. இருதயத்தில் உள்ள வேதனையை சொல்லலாம், தேவ சமூகத்தில் சொல்லலாம். ஆண்டவருக்கு தெரியப்படுத்துங்க. உங்கள் கவலைகளை தெரியப்படுத்துங்க. உங்களுடைய சூழ்நிலை ஆண்டவருக்கு தெரியப்படுத்துங்க. இந்த அண்ணாள் தன் இருதயத்தில் இருக்க எல்லாவற்றையும் தேவ சமூகத்தில் ஊற்றி இருக்கிறாள். அதாவது மனதில் உள்ளதை எல்லாவற்றையும் ஆண்டவருக்கு தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. 17ஆம் வசனம் சொல்கிறது, 17ஆம் வசனத்தில் அதுக்கு ஏலி, சமாதானத்தோடு போ, இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவருக்கு கட்டளையிடுவார் என்று சொல்லப்பட்டிருக்கு. எனக்கு பிரியமானவரே, இதுதான் அந்த அண்ணாளுடைய சூழ்நிலையாய் காணப்படுகிறது. ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருக்கலாம். நிச்சயமாக உங்கள் ஜெபத்துக்கு பதிலை ஆண்டவர் தருவார். அடுத்து என்ன நடந்தது தெரியுமா? அடுத்து 18ஆம் வசனம் சொல்கிறது, அன்னாள் அப்புறம் அன்னாள் போஜனம் செய்தாள். அப்புறம் அவள் துக்கமுகமாக இருக்கவில்லை. ஆண்டவர் சமூகத்தில் போயிட்டு, சபையில் போயிட்டு தேவ சமூகத்தில் ஜெபம் பண்ண அவருடைய முகம், அதுக்கடுத்து ஜெபம் பண்ண பின்பு அவங்க துக்கமுகமாக இல்லை. ஏன் அவங்க முகம் ரூபம் மாறிவிட்டு, முதல் துக்கத்தோடு வந்தாங்க, அடுத்து பாருங்கள் சமாதானத்தோடு போனாங்க. எனக்கு பிரியமானவர்களே, ஆண்டவர் சமூகத்தில் ஜெபங்களை ஏறெடுக்கும் போது உங்கள் இருந்திருக்க கவலைகள், கண்ணீர்கள் அல்லது ஏதோ ஒரு சூழ்நிலைகளை தேவனுக்கு தெரியப்படுத்தின பின்பு நம்ம துக்கமாக இருக்க தேவையில்லை. காரணம் என்னவென்றால், நம் துக்கத்தை மாற்றுகிற தேவன் ஒருத்தர் இருக்கிறார். நீங்கள் பண்ணுகிற ஜெபத்துக்கு பதில் தருகிற நல்ல தெய்வம் இயேசு கிறிஸ்து இருக்கிறார். ஆமென். அவர் நல்லவர். நம் ஜெபத்தை கேட்கிறவராய் அவர் இருக்கிறார். அப்போ துக்க முகத்தோடு இருக்க வேண்டாம். ஆண்டவர் என் ஜெபத்தை கேட்பாரா, கேட்க மாட்டாரா, எப்போ கேட்பார், அல்ல கேட்பாரா, கேட்க மாட்டாருன்னு சிலர் யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அப்படி யோசிக்க தேவையே இல்லை. என் ஜெபத்தை கேட்பார் என்ற ஒரு விசுவாசம் உங்களுக்குள் காணப்படட்டும். ஆமென். அடுத்து என்ன நடந்தது? அடுத்த வசனத்தை வாசிக்க போகிறோம். 1 சாமுவேல் 1:20 வசனம் சொல்கிறது, சில நாள் சென்ற பின் அன்னாள் கர்ப்பவதி ஆகி ஒரு குமாரனை பெற்று கர்த்தரிடத்தில் அவனை கேட்டேன் என்று சொல்லி அவனுக்கு சாமுவேல் என்று பெயரிட்டாள். அங்கே அன்னாள் ஜெபிக்கிறாங்க, எனக்கு ஒரு பையனை கொடுத்தா, எனக்கு ஒரு மகனை கொடுத்தா நான் உமக்கே கொடுப்பேன் என்று. அதே போல தான் ஆண்டவர் அன்னாளுக்கு ஒரு மகனை கொடுத்தார், ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தார். அன்னாள் எப்படி பொருத்தனை பண்ணி ஜெபம் பண்ணாங்களோ அதே போல தான் இந்த மகனை சாமுவேலை ஊழியத்துக்கென்று அர்ப்பணித்தார்கள். அப்போ ஆண்டவர் அடுத்து என்ன செய்தார் தெரியுமா? 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் சொல்லுகிறது, அப்படியே கர்த்தர் அன்னாளை கடாட்சித்தார். அவள் கற்பம் தரித்து 3 குமாரரையும் 2 குமாரத்திகளையும் பெற்றாள். சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான் கர்த்தருடைய சந்நிதியில் வளர்ந்தான். இங்கே ஆண்டவர் அன்னாளை கைவிடலை. கேட்டது ஒரே ஒரு பிள்ளை தான். ஆனால் ஆண்டவர் பாருங்கள், அவங்க ஜெபத்துக்கு பதில் கொடுத்த தெய்வம். அவங்க கேட்டது தேவ சமூகத்தில், ஆண்டவர் எனக்கு ஒரு ஆம்பளை பையனை கொடுத்தா அது நான் உனக்கே கொடுப்பேன்னு சொன்னாங்க. ஆனால் ஆண்டவர் பாருங்கள், திரும்பவும் பிள்ளைகளை கொடுக்கார். திரும்பவும் 3 மகன்களையும் 2 மகன்களையும் கொடுத்து ஆண்டவர் ஆசீர்வதித்தார்.
எனக்கு பிரியமானவர்களே, உங்கள் ஜெபத்துக்கு பதில் உண்டு. இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலைகள் உங்களுக்கு எதிராக இருக்கலாம், போராட்டமாக இருக்கலாம், இருளாக இருக்கலாம், ஒரு மாதிரியாக காணப்படலாம். ஆனால் நிச்சயமாக உங்களுடைய ஜெபத்துக்கு பதில் வரும். அண்ணாவுடைய வாழ்க்கையில் குழந்தையே இல்லாமல் இருந்தாங்க, மனம் கசந்து இருந்தாங்க, துயரத்தோடு துக்கத்தோடு போராட்டத்தோடு இருந்தாங்க. ஆனால் ஆண்டவர் பாருங்கள், அவங்க ஜெபத்தை கேட்டார். அவங்களுக்கு குழந்தையே இல்லாதவங்களுக்கு பாருங்கள் ஒரு சாமுவேலை கொடுத்தார். அது மாத்திரம் இல்லை, திரும்பவும் 5 பிள்ளைகள், ஆக மொத்தம் 6 பிள்ளைகள். குழந்தை இல்லாதவர்களுக்கு ஆண்டவர் 6 பிள்ளைகளை கொடுத்து ஆசீர்வதித்தார். இதே போல தாங்க உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு சூழ்நிலை காணப்படலாம். நீங்கள் அதற்காக தொடர்ந்து ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கலாம். அதில் ஆண்டவர் நிச்சயமாய் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பார். உங்கள் ஜெபத்துக்கு பதில் வரும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.